பிக் பாஸை தொடர்ந்து அவமதிக்கும் பார்வதி, விஜய் சேதுபதியால் குறைந்த டிஆர்பி, ஓங்கும் நெட்டிசன்கள் கேள்வி. என்னன்றது அந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம். பிக் பாஸ் சீசன் 9 நிகழ்ச்சி இருக்கு இல்லையா? இது பத்தி சமூக வலைதளங்கள்ல நெட்டிசன்கள் கடுமையா விமர்சிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. பிக் பாஸ் சீசன் 9 நிகழ்ச்சியில நெறைய விஷயங்கள் போயிட்டுருக்கு. ஆனா, ஒண்ணுக்கு பின்னு முன்னேற்றமே இல்லாம தான் இருக்கு. ஏன்னா, உங்களுக்கே நல்லா தெரியும் டிஆர்பி பயங்கரமா அடி வாங்குற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காங்க. பிக் பாஸ் நிகழ்ச்சிய சவுண்ட் பாக்ஸ்ன்னு சொல்லிட்டு எல்லாரும் கலாய்ச்சிட்டு இருக்காங்க. கடந்த சீசன்கள கம்பேர் பண்ணும்போது எல்லா போட்டியாளர்களையும் விட இவங்க தான் சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க. டாஸ்க்க செய்றத விட ஆடியன்ஸ வெறுப்பேத்துறத அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாத்துக்கும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஒரு காமெடி இல்ல, ஒரு ஃபன் இல்ல. மோஸ்ட்லி 18+ பேசுறாங்க, இல்ல சண்டை போட்டுட்டே இருக்காங்க. பிக் பாஸ் வீட்ல பாத்தீங்கன்னா, தற்போது பார்வதி, கமருதீன் காதல் பறவைகளா சுத்திட்டு இருக்காங்க. பிக் பாஸ் வீட்ல லவ் கன்டென்ட் அப்படின்றது ஒரு சாதாரணமான விஷயம் தான். ஆனா, இவங்க பிக் பாஸ் ரூல்ஸ மீறி காதல் செஞ்சுட்டு வர்றது 1 வாட்டி, 2 வாட்டி இல்ல, நெறைய வாட்டி நோட்டீஸ் பண்ணப்படுது. ஏன்னா, மைக்க மூடிட்டு அவங்க பேசுற விஷயங்கள் அப்படின்றது மத்தவங்களுக்கு கேட்காட்டினாலுமே, இது ரூல்ஸ் படி தவறு. பிக் பாஸே ஓப்பனா சொல்லியிருப்பாரு ஹிந்தியிலேயே. "இங்க பாருங்க, தமிழ் புரியலன்றனால ஹிந்தியில சொல்றேன். தயவு செஞ்சு இப்படியெல்லாம் இருக்காதீங்க." அப்படின்ட்டுன்னு அவங்களுக்கு பனிஷ்மென்ட் குடுக்கறதுக்காக பால், சர்க்கரை, காஃபி பவுடர், அதுக்கப்புறமா டீ தூள், முட்டைன்னு எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிடுறாங்க. இதனால கொஞ்சமாவது பார்வதிக்கு குற்ற உணர்ச்சி இருக்குமான்னு கேட்டா கிடையாது. அவங்க சொல்ல வர விஷயமே, எங்களால மத்தவங்க இப்படி ஆயிட்டாங்களேன்னு எங்கள எல்லாரும் தப்பா நெனச்சுக்குவாங்க அப்படிங்க. ஏன்னா இப்போ பார்வதியும், கமருதீனும் பேசிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அமித் கூட சொல்லியிருப்பாரு. அதுக்கு கூட பார்வதி சண்டை தான் போட்டிருப்பாங்க. அவங்களுக்கு கில்ட்டே இல்லன்ற மாதிரி தான் தெரிய வருது. தன்னால மத்தவங்க ஹர்ட் ஆகுறதுக்கு ஒரு சாரி கேட்டா என்ன அந்த பார்வதி அப்படின்ற மாதிரி இருக்கு. பெருசா கில்ட்டான மாதிரியும் தெரிய வரல. அவங்க ஜாலியா தான் இருந்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இவங்க 2 பேரும் வாக்கிங் போறாங்க, ஜாகிங் போறாங்க. அப்ப கூட பேசிக்கிட்டே தான் இருக்காங்க. அந்த மைக்க போட்டுட்டு பேசிட்டு இருக்கிறதுக்கு ஏன் மைக்க ஆஃப் பண்ணிட்டு பண்ணணும்? இது தேவையில்லாத வேலைன்றது தான் இங்க பிரச்சனையே. பிக் பாஸ் நிகழ்ச்சியில எல்லா விதமான காம்படிஷன் வச்சாலுமே சுவாரஸ்யம் இல்ல. பிக் பாஸ வழிய பேச விட்டாலுமே அதுவும் சுவாரஸ்யமா இல்ல. சோ இந்த வாட்டி பிக் பாஸ் அப்படின்றது எல்லாரையும் வெறுப்பேத்துது. விஜய் சேதுபதி அவர்கள் கூட எதிர்த்து பேசுறாரு. முட்டங்கெட்டத்தனமா அவங்கள திட்டுறாரு. ஆனாலும் எதுவும் சரிவர நடக்கிற மாதிரி தெரியல. டிஆர்பி பயங்கரமா அடி வாங்குது இந்த 18+ கன்டென்ட்னால. சோ நீங்க இத பத்தி என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐகான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.